எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம கறி விருந்து சாப்பிட தான் கிளம்பியாச்சுங்க. கறி விருந்துன்னு சொன்னதும் யாராவது நம்மளை இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு நினச்சிக்காதீங்க. ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போக போகிறோம். நம்ம வாதம்பட்டி ரங்கராஜ் இருக்கார் இல்லையா, அவரோட ரெஸ்டாரண்ட் தாங்க. சன்னிவேல்ல கொங்கு நாடு ரெஸ்டாரண்ட்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் அவரோடது இருக்குங்க. அங்கே தான் இப்போ வந்திருக்கோம். உள்ள என்ட்ரு ஆனதும் ஒரு பியூட்டிஃபுல்லான ஆம்பியன்ஸுங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. நாங்கள் போனது ஒரு வீக் டேனால அவ்வளோவா கூட்டம் இல்லைங்க. வீக்கெண்டா ரொம்ப கூட்டம் இருக்கும். பார்த்தீங்கன்னா தலைவாழ இலை போட்டு தான் வந்து இங்கே பரிமாறுறாங்க கறி விருந்து. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த சூப் கொடுத்தாங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு டிஷ்ஷாக வைக்க வைக்க பார்க்கும்போதே சாப்பிடணும் போல இருந்துச்சு. பார்க்கறதுக்கே அவ்வளோ டெம்டிங்காக இருந்துச்சு. இதில் புரட்டாசி மெனுன்னு சொல்லிட்டு தனியாக வேற வச்சிருக்காங்க. நம்ம எப்படி இந்த சூப்பரான கறி விருந்தை விட்டுட்டு வெஜ் பக்கம் போக முடியும்? இங்கே வந்ததே கறி விருந்து சாப்பிடணும்னு சொல்லி தான். நாங்கள் இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் சாப்பிட போயிருந்தோம். எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சுங்க. எஸ்பெஷலி அந்த சூப்பும் பச்சை புளி ரசமும் வேற லெவல். யூஎஸ்லயும் வாழை இலை கறி விருந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க.